Hello students, happy morning to one and all 6th standard students. இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீக் யூனிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் யூனிவர்ஸ் பூமியில் என்னென்ன சோலார் சிஸ்டம், அதோட யூனிவர்சிட்டியில் சேட்டலைட்ஸ் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம ப்ரீஃபாக படிக்க போகிறோம். இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? சோலார் சிஸ்டம் பற்றி பார்க்குறீங்க. The word solar is derived from the Roman word soul. Soulன்ற வார்த்தையிலேருந்து ரோமன் வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த சோலார் சிஸ்டம், which means sun god, சூரிய கடவுள் அப்படின்னு சொல்கிறது. The solar system is believed to have formed about 4.5 billion years ago. இது நம்ம 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்னாடியே இதை நம்பிக்கையாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. The solar system is a gravitationally bound system which comprises of the sun, the 8 planets, the dwarf planets and satellites, comets, asteroids and meteoroids. இது எல்லாமே 8 பிளானட்ஸு, கிரகங்கள் அண்ட் டுவார்ஃப் பிளானட்ஸுன்னு கூப்பிடப்படுறது. அப்புறம் சேட்டலைட்ஸு, காமெட்ஸு, வால் நட்சத்திரம், ஆஸ்ட்ராய்ட்ஸுனால் அப்புறம் என்ன சொல்லுவோம், ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் ஒரு இர்ரெகுலர் ஷேப் ராக் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் மீட்ராய்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம இப்போ படிச்சுட்டே வர போகிறோம். அப்புறம் த சன் இங்கே ரெட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பிக்சரில், அதுதான் சன். த சன் இஸ் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், சென்டராக இருக்கும். ஈச் மெம்பர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். எல்லாரும் சூரியனை சுற்றி தான் வரணுமே. இந்த 9 கிரகங்களும் வீனஸ், மார்ஸ், மர்க்குரி, எர்த், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, சேட்டர்ன் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் சன்னை சுற்றி தான் வரணும். The sun is a star. It is self-luminous. It gives light on its own. அது வெளிச்சத்தை கொடுக்குது. The surface temperature of the sun is about 6000 degrees C. It is the source of light and heat energy to the entire solar system. ஒரு நாள் சூரியன் உதிக்கலைன்னா நம்ம உலகம் எப்படி இருக்கும்? சூரியன் உதிக்கலைன்னா எவ்வளோ இருட்டாக இருக்கும். அதுதான் உலகத்துக்கே நமக்கு லைட்டு கொடுக்கறது தான் சூரியன். Sunlight takes about 8.3 minutes to reach the earth. And the sun is so huge that it accounts for 99.8% of the entire mass of the solar system. The sun is made up of extremely hot gases like hydrogen and helium. இப்போது இந்த பிக்சரில் எந்த பார்க்குறீங்க? பிளானட்ஸை பற்றி பார்க்குறீங்க. The word planets means wandererன்னு மீனிங். இது பிளானட்ஸ்னால் அப்படியே வாண்டராக இருக்கிறதுக்கு. There are 8 planets in the solar system. There are Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. All the planets rotate anti-clockwise from west to east. சுத்தம் அப்படியே பிளானட்ஸ், கிரகங்கள் எல்லாமே on their own axis except Venus and Uranus மட்டும் west to east சுத்தாது, because the elliptical path in which the planets move around the sun is known as orbit ன்னு சொல்கிறாங்க. The 8 planets revolve in their respective orbits because of the gravitational pull of the sun. சன்னோட gravitational pull இருக்கிறதுனால தான் 8 planetsம் அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. They do not move out of their paths or away from the solar system. அவங்க சோலார் சிஸ்டத்தை விட்டு மூவ் பண்ணாத அளவுக்கு சன்னை வச்சு சுற்றி வருவாங்க இந்த 9 கிரகங்களும். ஓகேவா? எந்த 4 பிளானட்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாமா? சன்னு பக்கத்தில். தே ஆர் கால்ட் அஸ் இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அது எந்த 4 பிளானட்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் சன்னுக்கு கிட்ட நெருக்கமாக இருக்குது. The inner planets are comparatively smaller in size and they are composed of rocks. அது பாறைகளால் ஆகப்பட்டது. அது ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. The surface of the inner planet has, அந்த இன்னர் பிளானட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மவுண்டன், வால்கனோ அண்ட் கிரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. மலைகள், வால்கனோ, கிரேட்டர் எல்லாமே இருக்குது. The last 4 planet are called as outer planet or Jovian planet. அதுதான் எது? ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். ஓகேவா? தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கேசியஸ் கயன்ஸ்னு கூப்பிடப்படும். அண்ட் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் தான் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பிளானட் மெர்க்குரியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். Mercury is the smallest and closest planet to the sun. It is named after Roman deity Mercury. It is the messenger to the god. It is an airless and waterless planet. ஏரும் இருக்காது, வாட்டரும் இருக்காது அப்படின்றாங்க. It does not have an atmosphere and so experiences extreme of temperature.
இட் ஹேஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்லாம் இதில் இல்லைன்றாங்க. இப்போ வீனஸ் பார்க்கலாம். வீனஸ் இஸ் ஒன் ஆஃப் த செகண்ட் பிளானட் ஃப்ரம் த சன். இது வந்து ட்வின்ஸ், எர்த் ட்வின்ஸுன்னு கூப்பிடப்படுறது. எர்த் ட்வின்ஸுன்னு கூப்பிடுவாங்க. இட் இஸ் கால்ட் ஆஸ் த எர்த் ட்வின்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் சேம் சைஸ் ஆஃப் த எர்த். எர்த் பூமி என்ன சைஸோ அதே சைஸ் தான் இதுவும் இருக்கும். இட் ஹேஸ் த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் 243 days அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா அமாங் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். இதுவும் நோ நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்றாங்க. இட் இஸ் ஆல்சோ நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. இது வந்து ரோமன் காடஸ் வந்து லவ் அண்ட் பியூட்டின்னு இதை நினச்சி பேர் வச்சாங்களாம். அண்ட் தென் இட் இஸ் கால்ட் ஆஸ் த மார்னிங் ஸ்டார் அல்லது ஈவினிங் ஸ்டார். ஆஃப்டர் த மூன் இட் இஸ் அ பிரைட்டஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை. நைட்டில் இது நல்ல பொலிவுடன் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஏர்த்தை பற்றி படிக்க போகிறோம். ஏர்த் வந்துன்னா அதுக்கு நேம் என்ன? லிவிங் பிளானட். The earth is the third planet from the sun and the fifth largest planet in the solar system, and it is called as a blue planet or watery planet. Blue planet னு கூப்பிடுவாங்க இதை, இல்லைனா watery planet னு கூப்பிடுவாங்கன்றாங்க. because it was 3/4 of the earth is covered by water. அந்த இதுவும் ரோமன் டேட்டி, ரோமன் கடவுளால் இதுவும் பேர் வைக்கப்பட்டது அப்படின்றாங்க. இட் இஸ் த ஒன்லி பிளானட் known to support life. Life is possible on the earth because of the presence of land, air and water. Okay, children, the only natural satellite of the earth is the moon. earth-ஓட natural satellite எதுனா moon தான். then மாஸ் பற்றி படிக்க போகிறோம். இந்த மாஸ் பிளானட்டை ரெட் பிளானட்னு சொல்லுவாங்க. அது நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கும். மாஸ் இஸ் த 4th planet from the sun and the second smallest planet in the solar system. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் பிளானட்டு சொல்லியிருக்கேன். செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் எதுனா மாஸ் தான். ஓகேவா? இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் வார். இட் அப்பியர்ஸ் ரெட் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு. அயர்ன் ஆக்சைடு அது மேலே ப்ரெசன்ட் ஆகிருக்கிறதுனால சர்ஃபேஸ் மேலே இட் பிகம்ஸ் வெரி ரெட் இன் கலர். அண்ட் இட் ஹேஸ் அ தின் அட்மாஸ்பியர் அண்ட் இட் ஹேஸ் எ போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் த எர்த். அது மேலே என்னது? போலார் ஐஸ் கேப்ஸ் அப்படியே மூடிட்டுருக்கும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் நம்ம ஜூபிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஜூபிட்டர் இட் இஸ் கால்ட் ஆஸ் த லார்ஜஸ்ட் பிளானட். இது வந்து 5th பிளானட் அண்ட் இட் இஸ் ரொம்ப தொலைவு, சன்னுக்கு பக்கத்தில் இல்லாமல் இட் இஸ் த 5th பிளானட் ஃப்ரம் த சன் அண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். இது வந்து லார்ஜஸ்ட் பிளானட்ஸாக கருதப்படுறது. இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிங் ஆஃப் ரோமன் காட் தான் இவருக்கும் பேர் வச்சாங்க. இட் இஸ் த 3rd brightest object in the night sky and it is called as a gas giant planet. And then now we are going to see about இந்த நம்ம ஜூபிட்டர் பார்த்தோம்ல. ஜூபிட்டர் வந்து இட்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் லைக் த சன். எப்படி சன்னில் 2 கேஸ் இருக்குதுன்னு சொன்னோம்ல, ஹைட்ரோஜன் ஹீலியம். சன்னில் சொன்னோம்ல நம்ம ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் இருக்குது. அதே மாதிரியே ஜூபிட்டர்லேயும் ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியமும் அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படின்றாங்க. Now we are going to read about the Saturn, the ringed planet. இது வந்து அப்படியே ரிங்கு மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள். இங்கே ரிங்கு மாதிரி சுற்றிட்டுருக்கு பாருங்கள். Saturn is the 6th planet from the sun and it is the second largest planet in the solar system. After Jupiter அப்புறம் the second largest planet. It is named after the Roman god of agriculture. விவசாயத்துக்காக இது பண்ணுவாங்க. ரோமன் காட் சொன்னாங்க. Saturn has many rings around it. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய ரிங்காக நிறைய இருக்கும். These rings are huge and are mostly made up of ice, rocks and dust particles. Saturn has 62 natural satellites around it. Saturn's largest moon is the only satellite in the solar system that has clouds and a dense atmosphere composed of. இது எதனால் dense atmosphere இருக்குது? நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் மூலமாக அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்கு. The specific gravity of Saturn is less than that of waterன்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பிளானட் பற்றி யுரேனஸ் பற்றி படிக்க போகிறோம். யுரேனஸ் பிளானட் என்னென்னா இந்த சோமர் சால்ட்டிங் பிளானட்னு இதை கால் பண்ணுவாங்க. யுரேனஸ் இஸ் த 7th planet from the sun. It was the first to be discovered with a telescope by the astronomer William Herschel in 1781 and it is named after the Greek god of sky. வான கடவுள், வர்ண கடவுள்னால பேர் வைக்கப்பட்டார். It rotates on its axis from east to west like Venus. Its axis is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball மாதிரியே சுற்றிட்டே இருக்குமா.
Uranus has 27 natural satellites, of which Titania is the largest அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெப்டியூன், அண்ட் இட் இஸ் கால்ட் as the coldest planet. இது வந்து there are strong wind in the planet. இது வந்து என்னது ரொம்ப தொலைவாக இருக்குது, farthest planet from the sun. நெப்டியூன் வந்து சன்னுக்கு தொலைவாக இருக்குது அப்படின்றாங்க. It has 14 natural satellites, the largest being Triton அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் dwarf planetsனால் என்னென்னு பார்க்க போகிறோம். dwarf planetsனால் இட்ஸ் a small celestial body found beyond the planet Neptune, and they are extremely cold and dark. They are almost spherical in shape, but unlike planets, they can share their orbit with other dwarf planets. There are 5 dwarf planets of the solar system. The 5 dwarf planets of the solar system are Pluto, Ceres, Eris, Makemake and Haumea சொல்லுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? ரொட்டேஷன், சன் இருக்குது, எர்த் இருக்குது, ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன். நம்ம சீசன் ஆஃப் த எர்த் பார்க்குறோம். ரொட்டேஷன்னா என்ன? சுழற்சி முறை. இட் இஸ் அ ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறது உலகம். த எர்த் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸாக அண்ட் டேக் 23 hours 56 minutes and 4.09 seconds டு கம்ப்ளீட். ஒரு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் பிடிக்குது. த டைம் டேக்கன் டு எர்த் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் இஸ் கால்ட் ஏ டே. அந்த பூமி சுற்றி வருது ஒரு ரொட்டேஷனை தான் நம்ம ஒரு டே நாளுன்னு சொல்கிறோம். The rotation of the earth causes day and night. இது வந்து இரவு பகலாகவும் நமக்கு ஒரு நாளில் வருது. As the earth is spherical in shape, only one half of it is illuminated by the sun at a time. ஒரு half தான் sun வருது, அந்த அதர் half வந்து டார்க் ஆகிடுது, இருட்டாயிடுதுல. The illuminated portion of the earth experiences a day, where areas the darkened part of the earth experiences night. And then this lighted half and a dark half is called as the terminator line ன்னு சொல்கிறாங்க. And then revolutionனா என்னன்னு பார்க்க போகிறோம். It is the movement of the earth around the sun on its elliptical path. The earth takes 365 quarter days to complete one revolution. இது எர்த் சுற்றி வர்றதுக்கு 365 ஒரு கால் நாளும் கூட வருது. It revolves around the sun at a speed of 30 km/second. We take it as 365 days and it is called it a year. 365 நாள் ஒரு வருஷம்னு சொல்கிறோம். The remaining quarter day is added once in every 4 years. இந்த பிப்ரவரி மாதத்தில் லீப் இயராக சொல்கிறோம். That is why February has 29 days. 29 நாள் 4 வருஷம் கழித்து வரும். தட் இஸ் கால்டு லீப் இயர். ஒரு 4 வருஷம் கழிச்சு 29 நாள் வரும் பிப்ரவரியில் மட்டும். The inclination of the earth on its axis and its revolution around the sun causes different season அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செப்டம்பர் 23 மார்ச் 21 வரையும் it is the southern hemisphere is inclined towards the sun and the northern hemisphere faces away from the sun. And then 21st மார்ச்சும் 23 செப்டம்பரும் these 2 daysம் we are called as equinoxes, during which the day the night are equal throughout the earth. ஃபுல்லாக நைட் வந்து நைட் அண்ட் டே 2 நாளுமே ஈக்குவலாக இருக்கும். நைட்டும் ஈக்குவலாக இருக்கும், டேவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. அது பேர் தான் ஈக்குவனாக்ஸ். எந்தெந்த நாள்? 21 மார்ச் 23 செப்டம்பர். அதே போலயே 21st ஜூன் Tropic of Cancer faces the sun. This is known as summer solstice, summer seasonன்றாங்க. And then Capricorn வந்து Tropic of Capricorn வந்து faces the sun on 26 December. இதுக்கு பேர் என்னென்னா வின்டர் சோல்ஸ்டைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதுதான் நம்ம ரொட்டேஷன் ரெவல்யூஷனில் படிக்கிறது. மீட்டியாஸ் இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்க? இப்போ இருக்க பிக்சரில் மீட்டியாஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. இட் இஸ் எ ஸ்டோன் லைக் மெட்டாலிக் பாடி. when entering into the earth atmosphere, most of them are burned as they often appears as streaks of light of the sky அப்படின்னு சொல்கிறாங்க. streaks of light of the skyன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? they are also known as shooting star அப்படின்றாங்க. மீட்டியாஸ் அண்ட் மீட்டியாஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா காமெட்ஸ். காமெட்ஸ்னால் என்ன? காமெட்ஸ்னால் வால் நட்சத்திரம்னு அர்த்தம். ஃப்ரோசன் லம்ப்ஸ் ஆஃப் ராக்ஸ்ன்னு அர்த்தம். ஐசி பாடி தட் ரிலீசஸ் கேஸஸ் ஆஸ் இட்ஸ் ஆர்பிட்ஸ் ஃப்ரம் த சன்னு அதை ரிலீஸ் பண்ணுது. எ காமெட் இஸ் எ செலஸ்டல் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் ஹெட் அண்ட் டெய்ல். ஹெட் அண்ட் டெய்லில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தலை வால் மாதிரி இருக்கும். அதனால தான் வால் நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்காங்களே அதுக்கு.
The head of a comet consists of solid particles, சாலிடாக வெயிட்டாக இருக்கும், and held together by icy. அந்த tail எப்படி இருக்குன்னா அப்படியே கேஸ் மாதிரி மெலிசாக போயிடும். Halley's comet is இதை பார்த்துருக்கோம்ல இந்த பிக்சரில். Halley's comet is the most famous comet which comes closest to the earth. every 76 yearsக்கு ஒரு வாட்டி ஏர்த்துக்கு பக்கத்தில் வந்து தலை பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கா குட்டாக இருக்கா, அது வால் பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி மெலிசாக இருக்குது பார்த்தீங்களா. It is appeared in 1986 and will appear in 2061 தான். it will 1986 இது அப்பியர் ஆச்சு. எவ்ரி 76 வருஷத்துக்கு கழிச்சு இது அப்பியர் ஆகுமா. இப்போ இன்னும் எப்போ வரும் அது, இதோட 2061 தான் வருமே. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், நம்ம சோஷியல் சயின்ஸில் இந்த வீக்கு யூனிவர்ஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் சோலார் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் 9 பிளானட்ஸ் பற்றி பார்த்தோம். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், சன்னு, மூணு, ஆஸ்ட்ராய்டு பற்றியெல்லாம் பார்த்தோம். ஆஸ்ட்ராய்டுனா என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் எ ஸ்மால் ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன்னுன்னு பார்த்தோம். இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பிளானிட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் காமெட்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் மீட்டியார்ஸ் அண்ட் மீட்டியாய்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் பற்றி பார்த்து இந்த லெசனை இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட்டுன்னா என்னை கேளுங்க. இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங் எல்லாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.